ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்பயுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை செய்யலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் கோதுமை சேமியா தான் எடுத்துருக்கிறேன். இது கடைகளில் கிடைக்கும். ராகி சேமியா மாதிரியே கோதுமை சேமியான்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கொடுப்பாங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோன்னா மாவு மாதிரி ஆகிடும். அப்படியேவும் நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மெத்தடில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வெந்து வரும். கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து சேமியாவில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் இட்லி பிளேட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்படியே பிளேட்டில் வச்சிங்கன்னா ஒட்டும் சரியாக எடுக்க வராது. இந்த மாதிரி காட்டன் துணியை நனைச்சிட்டு இட்லி பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி சேமியாவை வச்சிட்டோம் அப்படின்னா வேக வச்சுட்டு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கையில் எடுத்து பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்த உடனே அப்படியே போட்டுறாமல் ஒரு 2 செகண்ட் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி துணியில் வச்சு வேக வைக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே கையால் நல்லா உதிர்த்து விடுங்க. இதில் காரமாகவும் செய்யலாம், இனிப்பாகவும் செய்யலாம். காரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறேன். இதை வந்து ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம், அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். நான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறேன். தேங்காய் துருவலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படியே வச்சு பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம். எப்பயும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை ஸ்நாக்ஸுக்கோ எதுக்கு வேணுனாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.